ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நம்ம கொடுக்குற இயர் வந்து லீப் இயரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். எங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.tutorjos.com. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் தேவையான ஆடியோ, வீடியோஸ், இபுக்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். தென் ஃபைலை வந்து சேவ் பண்ணுறேன். நான் லீப் இயர்னு சேவ் பண்ணுறேன். leap.cன்னு சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? தென் இப்போ வந்து லீப் இயர் அப்படின்னா 4 years ஒன்ஸ் தான் வரும். அதை வந்து இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம கொடுக்குற இயர் வந்து லீப் இயரா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஹெடர் ஃபைல்ஸ் போடுறேன். #include stdio.h, தென் #include conio.h. ஓகேங்களா? அடுத்தது மெயின் ஃபங்க்ஷன் void main, void main ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வந்தாச்சு. ஓகேங்களா? தென் இப்போ வந்து இன்ட்டில் இயர் அப்படிங்கிறத நான் வாங்குகிறேன். இயர் அப்படின்றத ஒரு வேரியபிளை நான் வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன், அதாவது ப்ரியர் அவுட்புட்டை கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? தென் பிரிண்டப் ஸ்டேட்மெண்ட்டில் நான் வந்து சும்மா ஒரு மெசேஜ் மாதிரி, அதாவது என்டர் தி இயர் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? தென் செமிகாலன் கொடுத்தாச்சு. தென் ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த இயரை இன்புட் வாங்கிக்கிறோம். %d, ஆம்பர்சன்ட் YEAR இயர். ஓகேங்களா? தென் செமிகாலன் போட்டாச்சு. அடுத்தது நம்ம வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். கண்டிஷனல் ஆப்ரேட்டரோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் செக்கிங். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் செக்கிங், CHECKING, கண்டிஷன் செக் பண்ணுது. அந்த இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா எக்ஸ்பிரஷன் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கோலனுக்கு அடுத்து இருக்கிற எக்ஸ்பிரஷன் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா நெஸ்டட் கண்டிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வந்து இயர் மாடுலோ 100 ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கண்டிஷனை செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிவிட்டு தென் அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே வந்து இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணும். YEAR இயர் மாடுலோ 400 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? தென் நெஸ்டட் கண்டிஷன்றதுனால இந்த எக்ஸ்பிரஷனுக்குள்ளே ஒரு கண்டிஷன் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் printf, இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த printf ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? /nல லீப் இயர் அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம். கிவன் இயர் இஸ் லீப் இயர்னு கூட நம்ம கொடுத்துக்கலாம். கிவன் இயர் இஸ் லீப் இயர் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? தென் அடுத்ததில், அதாவது இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்குள்ளேயே நம்ம வந்து கோலன் கொடுத்து அதோட ஃபால்ஸ் எக்ஸ்பிரஷனை பிரிண்ட் பண்ண போகிறோம். printfல டபுள் கோட்ஸில் /n யூஸ் பண்ணி given year is not a leap year அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? தென் அடுத்தது இந்த கண்டிஷன் முடிஞ்ச வாட்டி தென் கோலன் கொடுத்து ஓப்பன் பிரேஸில் இயர் மாடுலோ 4, அதாவது 4 years ஒன்ஸ் வரும்னு சொன்னாங்க இல்லைங்களா? அதனால் 4 ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா, அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் நம்ம வந்து இஸ் அ லீப் இயர்னு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? /n given year is a leap year அப்படின்னு நம்ம டைப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கண்டிஷன் நம்ம கொடுக்க போகிறோம். printf, அதில் பார்த்திங்கன்னா டபுள் கோட்ஸில் given year is not an leap year அப்படின்னு பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? தென் ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளோஸ் பிரேஸ் கொடுத்து செமிகோலன் வச்சு அந்த கண்டிஷனை க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் getch ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமை இது பண்ணியாச்சு. தென் கம்பைல் பண்ணுறேன். தென் ரன் பண்ணுறேன். given year 2001 is not an leap year. ஓகேங்களா?
இந்த 2000 வந்து லீப் இயர் இல்லைன்றதுனால இட்ஸ் நாட் அன் லீப் இயர்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் ரன் பண்ணுறேன். 2005 இட்ஸ் நாட் அன் லீப் இயர்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. தென் மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். லீப் இயர் கேட்குது. 2004னு கொடுக்குறேன். த கிவன் இயர் இஸ் லீப் இயர்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. நம்ம 2004 வந்து லீப் இயருங்கிறதுனால அது லீப் இயர்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.